4ல 16th sum பார்க்க போறோம். Prove that one of the straight lines given by ax square plus 2hxy plus by square equal to 0 will bisect the angle between the coordinate axis if a plus b the whole square equal to 4h square னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதில் பைசெக்ட்னா என்னது, ஒரு ஒரு இது வந்து இப்போ வந்து 90 டிகிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் ஆகக்கூடிய அந்த சென்ட்ரலில் உள்ள ஆங்கிள், அதுதான் நம்ம கட் பண்ண அந்த இது வந்து என்னது, அதுதான் பைசெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இது எக்ஸு, இது ஒய்யு, இப்போ ஃபுல்லாக வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த இது இப்படி சென்டரில் ஒரு ஆங்கிள் இது பண்ணுற அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் என்னது, பைசெக்ட். அப்போ அது வந்து பாதியாக சொல்கிறது தான் என்னது, பைசெக்ட் ஆங்கிள் 45 டிகிரின்னு சொல்லுவோமா, அதுதான் வந்து பைசெக்ட்டு. இப்போ அது வந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க M1 M2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ் இஃப் a + b ஹோல் ஸ்கொயர் 4h ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். ax² + 2hxy + by square equal to 0. இப்போ y வந்து எப்படின்னு எடுத்துக்கணும், நம்ம M1x, y இன்னொன்று வந்து M2 வந்து x எடுத்தாச்சா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, tan theta equal to இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, m1 minus m2 divided by 1 plus m1 m2. தீட்டாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி ஈக்குவல் டு m1 minus m2 வந்து நம்ம 0 எடுத்துக்கிட்டோம்னா m1 கண்டுபிடிச்சிடலாமா, ப்ளஸ் 1 ப்ளஸ் m1 m2 வந்து 0. tan 45 டிகிரி, ஏன் 45 டிகிரி போட்டிருக்கோம், பைசெக்ட் ஆங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படின்னாலே ஃபுல்லாக மொத்தம் ஆங்கிள் 90 டிகிரினா அதில் பாதி அப்படின்னா என்ன வரும், 45 டிகிரி தான் வரும். ஸோ tan 45 வந்து என்னது 1 ஈக்குவல் டு m1 minus 0 என்னமா வரும், m1, ஏன்னா 1 minus 0 1, m1 minus 0 என்னது m1 divided by 1 plus இது வந்து 0 ஆயிரும், 1 plus 0 என்னது 1. அப்போ m1 இது எப்படி கிராஸ் 1 into 1 என்னது 1. இப்போ கிடச்சிட்டா. இப்போ சம் ஆஃப் த ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கலாமா, அது வந்து என்னது m1 plus m2 equal to minus 2h divided by b. m1 ஓட வேல்யூ 1 plus m2 equal to minus 2h divided by b. m2 equal to minus 2h divided by b plus 1 அந்த பக்கம் போனால் minus 1. இப்போ minus 2h போட்டுக்கோங்க, b வந்து அந்த பக்கம் கொண்டு மல்டிப்ளை பண்ணால் டிவிஷன், அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன், b into 1 என்னது b, minus 2h minus b divided by b. இப்போ வந்து நம்ம வந்து m2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் m1 m2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a by b, m2 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், minus 2h minus b divided by b. இப்போ இது 1 ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது 2 எடுத்துக்கலாம். இப்போது இந்த m2ஓட வேல்யூ வந்து எதில் போடலாம், இதில் போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷனில் ப்ரூவ் பண்ணிடலாமா. இப்போ பாருங்கள், m1 m2 equal to a divided by b. m1 வந்து 1 நம்ம ஆல்ரெடி தெரியும், m2 வந்து minus 2h minus b divided by b equal to என்னது a by b. இது மொதல் ரூல், இது ஈக்குவேஷன் சொல்கிறத விட ரூல்னு கூட போட்டுக்கலாம். ரூல் 1, இது ரூல் 2 கண்டுபிடிக்கும் போது m1 வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 1 அப்படின்னு, நம்ம வந்து முந்தினதில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். m1 வந்து 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தோம். m2 வந்து minus 2h minus b by b, தான் அதில் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு a by b-யா. இப்போ கீழே ரெண்டு பக்கமே டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு என்னதான் இருக்குது, b-யா இருக்குது. அப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம், அந்த b-யும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த b-யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ minus 2h minus b ஈக்குவல் டு என்னது a. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஈஸி தான், ரெண்டு ஸ்டெப் தான், உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். minus 2h minus b equal to a. இப்போ minus b அந்த பக்கம் போனால் plus b ஆயிருமா, minus 2h equal to a plus b. இப்போ squaring on both sides, இப்போ ஸ்கொயர் பண்ணலாமா, minus 2h the whole square equal to a plus b the whole square. இப்போ வந்து இதை ஸ்கொயர்னால் இந்த ரெண்டு தடவை போடுவோமா, அப்போ minus 2h into minus 2h equal to என்னது a plus b the whole square. minus into minus என்னது plus, 2 into 2 என்னது 4, h into h square equal to a plus b the whole square. இப்போ இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சா, இதனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுக்கலாம். இவ்வளோதான் இந்த சம். வேறு எது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நல்லா போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்ஸ் வருதுங்கிறது கண்டிப்பாக தெரியும். வேறு எதுனாலும் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.